ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு சக்ரா ப்ரோக்ரியேட். இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரலிக் லைட் ஸ்டாண்டோட பேசஸ் தாங்க இது எல்லாமே. ஸோ இது வந்து நம்ம பல்காக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் ஒரு பர்டிகுலர் ஆர்டருக்காக. நம்ம பண்ண சைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 to 10, அதே மாதிரி இதுலேயே 4, 6, 8, 10, 4, 6, 8, 10 அப்படிங்கிற சைஸஸில் பண்ணியிருக்கோம். ஸோ 4 இன்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் அக்ரலிக்கில் நம்ம என்கிரேவிங் பண்ணி உள்ளே வைக்கிற அளவு கரெக்டாக பண்ணியிருக்கோம். 4 இன்ச்சுங்கிறது 4.1 இன்ச்சாக பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே வந்து உங்களுக்கு உள்ளே போகுங்க. அதே மாதிரி தான் நம்ம எல்லா சைஸுமே பண்ணியிருக்கோம். அண்ட் இதே மாதிரி இதோட திக்னஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 15 mmங்கிறது வரும். ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் வெயிட் வச்சாலும் அந்த பேஸ் வந்து சாயாது. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அதே மாதிரி நம்ம உள்ள கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து லைட்டோட டென்சிட்டி தான். இந்த லைட்டோட டென்சிட்டிங்கிறது வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பர் இன்ச்சுக்கு வந்து 3 LEDs அப்படிங்கிற வேரியேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பர் இன்ச்சுக்கு 6 LEDஸ்ங்கிற வேரியேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை விட திக்காக இருக்கிற LEDs வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை. அண்ட் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரிப்ஸில் அவைலபிள் இல்லை. ஸோ இந்த திக்னஸ் இருக்கிற LEDs யூஸ் பண்ணுறதுனால பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த 3 இன்ச் LEDக்கும், அதாவது பர் இன்ச்சில் 3 LEDs இருக்கிறதுக்கும் பர் இன்ச்சில் 6 LEDs இருக்கிற LEDஸ்க்கும் இருக்கிற ப்ரைஸிங்கிறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கம்மியாக தான் இருந்தாலும், இந்த 6 இருக்கிற LEDs வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ப்ரொஜெக்ஷனை எடுத்து காமிக்கும். உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு, உங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் கொண்டு வர முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டீக்குட் கலர் இருக்குது, பீச் இருக்குது, அண்ட் பிளாக் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்ஸோட எல்லா கார்னர்லேயுமே வந்து நம்ம சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிலிக்கான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த ஒயர்ஸ் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் பிடுங்கிட்டு வராது. ஸோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் நம்ம சக்ரா ப்ரோக்ரியேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு ஹோல்சேலருக்கு தான் போகுது. ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சனல் யூஸுக்காக இருந்தாலும் சரி, ஆர் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஆர் ஹோல்சேலாக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அதை உங்களோட கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே மேனுஃபேக்சரிங் பண்ணி தந்துட்டு இருக்கோம். நம்ம சக்ரா ப்ரோக்ரியேட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. A to Z என்ன மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் பார்த்தாலும் அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்காமல் வந்து சக்ரா ப்ரோக்ரியேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன் ஒர்க்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரிண்டிங்லேருந்து லேசர் கட்டிங்லேருந்து எல்லா டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கிஃப்ட் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் சக்ரா ப்ரோக்ரியேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, இப்போ நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் டீக்குட்டு அண்ட் 6 இன்ச்சில் வந்து பீச்சு, 8 இன்ச்சில் வந்து பிளாக் எடுத்திருக்கோம். அதே 12 இன்ச்சில் 10 இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீக்குட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இன்ச்சஸ் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த அக்ரலிக் பிளேஸ் பண்ணுற இடத்தோடது மட்டும்தான். அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச்சஸ்ங்கிறது வெளியிட்டு இருக்கும். வெயிட் வைஸ் நமக்கு நல்லாவே இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பிடாது. நல்லா ஹெவி வெயிட்டாகவும் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு சப்ளை கொடுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 12 volt 2 amps இருக்கிற அடாப்டர் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி வெளிச்சம் வருதுன்னு. ஸோ அந்த லைட்டோட இன்டென்சிட்டி தெரியும். நான் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறேன், பட் இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது. அவ்வளோ இன்டென்சிஃபையாக தான் இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து நம்ம 6 இன்ச் ட்ரை பண்ண போகிறோம். இதுவும் அதே சேம் LED தான். பர் லைனில் 6 இன்ச். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ LEDs இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர் இன்ச்சில். இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு பிளாக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கபோர்டே வந்து உங்களுக்கு நல்ல பிரைட் எல்லோயிஷாக ஃபீல் ஆகுறது. லைட் உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரியல. இது அப்படியே நான் லைட்டாக வைக்கிறேன் பாருங்கள். அந்த கபோர்டுக்கு கீழே என்ன ஒரு பிரைட்னஸ் வருதுன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ பாருங்கள், இது வந்து நார்மல் மூடு. இதை நம்ம மேலே செட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு பிரைட் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கான ஒரு பிரைட் அப்படிங்கிறது அக்ரலிக்கில் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கஸ்டமருக்கும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 10 இன்ச்சு. இதில் வந்து நம்ம 12 இன்ச்சும் தாராளமாக பண்ணிக்கலாம். அது என்ன சைஸ் நீங்கள் கேட்டிங்கனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 12 இன்ச்சு. இது வைக்கும்போது பாருங்கள் ஹோல் கபோர்டுக்குமே வெளிச்சம் வருது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கலாம்.
இந்த மாதிரி அக்ரலிக் லைட் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் சக்ரா ப்ரோக்ரியேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ தேங்க்யூங்க.